ஹாய் வீவர்ஸ், யாருக்கெல்லாம் நம்ம கார்த்திக் ராஜும் ரேவதியும் பிடிக்குமோ அவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி அந்த பைக் விஷயத்தில் ரொம்பவே ஆராயின்ட்டு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஃபோட்டோஸில் மாப்பிள்ளையோட ஃபேஸ் மட்டும் தெரியல. ஆனால் ரேவதிக்கு உறுதி ஆயிடுச்சு, ரேவதிக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அம்மா ஏதோ மறைக்கிறாங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு என்னம்மா ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த எனக்கு ஆக்சிடென்ட் அதில் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா, சொல்லுங்கம்மா, சிரிக்காதீங்கம்மா, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, சிரிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி என்ன அப்படியே சமாளிக்கிறாங்கன்னா, இல்லை ரேவதி, நான் சொல்கிறத கேளு ரேவதி, அப்படியே சரி, நீ இது உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவருக்கும் ஆக்சிடென்ட்னு வச்சுக்க, ரெண்டு பேத்துக்குமே பழைய நினைவுகளை மறந்துட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அவரு ஏன் உன்னை தேடி வராமல் இருக்காரு, உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் ஏன் அவர் இதுவரையும் உன்னை தேடி வராமல் இருக்காருன்னு யோசிச்சு பாரு ரேவதி, அவங்களாம் சொல்கிறது சும்மா ரேவதி, அம்மா சொல்கிறத நம்ப ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரேவதி அம்மா சொல்கிற எல்லா பேச்சையும் கேட்பாங்களே, அம்மா சொல்கிறது சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நான் நம்புறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரேவதிக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, அந்த பைக் கூப்பன் விழுந்துருக்குல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் பேரில் தான் மேடம் வந்திருக்கு, நீங்கள் வந்து சிசிடிவி காட்சிலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் மேடம், நீங்கள் வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு ஏற்கனவே, உங்கள் ஹஸ்பண்ட்காக இந்த பைக் ஆர்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களே பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க சார், இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி. இல்லை மேடம், எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், நீங்கள் தான் ஒரு சாரீ கட்டிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் பார்க்குறாங்க. திருப்பி ஃபோட்டோஸ் கடைக்கு போய் ஃபோட்டோலாம் செக் பண்ணுறாங்க. ஃபோட்டோலாம் செக் பண்ணி பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் அந்த எரேஸ் ஆகிருக்கு. அதாவது ஃபுல்லாகவே கிறுக்குன்னு கிறுக்கிருக்கு. ரேவதியோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் தெரியுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரேவதி உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் யாரும் மாப்பிள்ளைன்னு சொல்லி இப்போ வரையும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸுமே பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சீரியலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.